ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்று பார்த்தீங்கன்னா கடகராசியை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வருடம் 2025 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு. 2025 வருஷம் பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் 23 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் போராட்டம் பண்ணி எல்லாமே வந்தவங்க தான் கடகராசிக்காரங்க. குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எல்லாத்துலேயுமே பிரச்சனை, வாக்கு பேச்சு, எங்கே போனாலும் தடை தாமதம், இதெல்லாம் நிறையவே இருந்திருக்கும் பாவம் கடகராசிக்காரனுக்கு. அது போனதுன்னு நினச்சி வந்தால் அது 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல அந்த கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிட்டார் சனி பகவான். அதனால கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ராகு பகவான் என்ன பண்ணார்னா கரெக்டாக உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறுபடியும் வந்துட்டார், கும்பத்திலேயே வந்துட்டார். கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. அப்போ மறுபடியும் குடும்பத்துல சில பிரச்சனைகள், சில தடை தாமதையும், அந்த பிரச்சனைகளை கண்டிப்பா பிரச்சனை உண்டு பண்ணுவார். அதனால நீங்க பெரிய ஜாக்கிரதையா இருக்கணும். அதே நேரத்துல கொஞ்சம் யாராவது 2 பேர்ல யாராவது ஒரு விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் குடும்பத்தை நீங்க அனுசரிச்சு போக முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ முழுக்க பாத்தீங்கன்னா கேது பகவான் 2ஆம் இடத்துல வந்திருக்காருன்னா பேச்சில் கவனம் தேவை. இல்லைன்னு வச்சிங்களா 2 பேரும் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். 8ஆம் இடத்துல வர உங்களுக்கு ராகு வராரு. எப்பன்னா இப்போ இல்லை, மே மாதத்துலேருந்து வராங்க. மே மாதத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும், கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மென்மையான குணம் உள்ளவங்க, அதாவது தாய் உள்ளம் கொண்டவன் சொல்லலாம். கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அதை முடிக்காம எடுக்க மாட்டாங்க, ஓடிக்கொண்டே இருப்பாங்க. நீர் ஓட்டம் போல ஓடிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்ல தாய் உள்ளம் கொண்ட நல்ல ஒரு எண்ணம் கொண்டவங்க. அவங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அறிவுபூர்வமா அதை கத்துப்பாங்க. அதாவது பெண்கள் அந்த ஆண்களை போல இருப்பாங்க, வேகமா இருப்பாங்க. எதையுமே அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவாங்க. அதே போல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது ஒரு துன்பம் ஏதாவது வந்ததுன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது சரி விட்டு போவோம், நம்மளுக்கு என்னவோ அதுதான் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் இயற்கையாகவே அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க. எதையுமே அப்படியே நின்று யோசனை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த குணம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். அதே போல இவங்களுக்கு இயற்கையாகவே கடல் கடந்து போகணும், நீர் ஓடையில அதிகமா இருக்கணும். அந்த நீர் ஓட்டமான பால்ஸு இது மாதிரிலாம் ரொம்ப விருப்பமான ஆசை அதிகமாக இருக்கும். இவங்க பொதுவாகவே ஓடிக்கொண்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல நிற்கணுமா இவங்களுக்கு இருக்காது. எப்பவுமே வேகம் அதிகமாக இருக்கும். அதே போல் இயற்கையாகவே அந்த குணங்கள் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு. அதே போல் போன வருடம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் சொத்து வாங்குறது, இதெல்லாம் போன வருஷம் நீங்கள் தாராளமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போன வருஷம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வந்ததுனால லாபமாக இருந்தது, பணம் வந்ததுக்கு, தங்கம் வந்திருக்கும், இதெல்லாமே சேர்ந்துருக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயத்தில் இருக்குது. விரயத்தில் இருக்குன்னா தேவையில்லாமல் வீண் செலவு நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சா கூட உங்கள் கையில் பணம் நிற்காது. இப்போத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது முதலீடு போடலாம். அதாவது தங்கத்தில் முதலீடு போடலாம், சொத்து வாங்கலாம், இடம் வாங்கலாம். இந்த மாதிரி ஆகிட்டு முதலீடு போட்டால் மட்டும்தான் உங்கள் பணம் சேவாக நிற்கும். இல்லை நீங்கள் கையில் பணமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் விரயமாயிட்டே இருக்கும், செலவாயிட்டே இருக்கும். அதாவது இவங்க கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க, ஃப்ரெண்டுங்க கேட்டாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பணம் கையில் நிற்காது. ஏதாவது முதலீடாக போட்டு அதை சேவ் பண்ணுங்கள், தங்கம் வாங்குங்க. இது போல் நீங்கள் வாங்கி இது பயனடைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எது குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிற அந்த எண்ணம் இருக்கும். சொந்த தொழில் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. இப்போல்லாம் சொந்த தொழில் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய வீடுங்க, அந்த இடிச்சிட்டு வீடு கட்டுறது, அதெல்லாம் கூட இப்போ நிறுத்தி வைக்கலாம். பழைய வீடு கட்டுறது, பழைய வண்டி வாகனம் வாங்குறது, இதெல்லாம் வண்டி ஓட்டம் கூட பார்த்து தான் பொறுமையாக தான் ஓட்டணும். இல்லைன்னா கால் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2ஆம் இடம் பேச்சில் கவனம் வேணும். யாருக்கிட்டாவது பேச்சை கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால பேச்சில் கவனமாக பேசுங்க. எல்லாரிடமும் குடும்பத்தில் அனுசரித்து போங்க, ஒற்றுமையாக இருங்க. குடும்பம் 2 பேருமே அனுசரித்து போகக்கூடிய அந்த குணங்கள் வேணும். அப்போ மட்டும்தான் இதில் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக நல்லா தான் இருந்தது. இப்போ முதல்ல இருந்ததை விட சனிப்பெயர்ச்சி அஷ்டமத்தில் சனி பகவான்றதுனால இப்போ வருவதற்கு பரவாயில்ல. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். என்னன்னு கேட்டால் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. அது 2ஆம் இடத்துல கேது பகவான் வரதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம்
தனம் வர்றது வந்து கையில் வந்து காசு இருக்கும், ஆனால் கரைஞ்சிரும். அதனால வந்து அதை வந்து முழுமையாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைங்க. அது ரொம்ப உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து எடுத்து பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அதிதேவதை வந்து ஆயில நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வரார். ஆதிசேஷனை வழிபடலாம். அப்புறம் வந்து ராகு கேதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு விளக்கு போகிறது ரொம்ப நல்லது, விசேஷம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை போடலாம், இல்லை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ராகு காலத்தில் பண்ணலாம். அது வலது பக்கமாக வந்து 7 ட்ரிப்பு வலது பக்கமாக சுற்றிட்டு இடது பக்கமாக ரெண்டு சுற்று வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி பார்க்காத வீட்டுக்கு வந்துடணும். இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அது கேது பகவானுக்கு கண்டிப்பாக ராகு கேதுக்கு நீங்கள் விளக்கு போட்டே ஆகணும். அதே நேரத்தில் ஆதிசேஷன் பகவானுக்கு ஆயில்ய நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு ஆதிசேஷனை வந்து அது தேவதையாக வராங்க, உங்களுக்கு அதிதேவதையாக அவர் தான் வராரு. புனர்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா ராமர் அதிதேவதையாக வராரு. பூசத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வராரு. இவங்க வந்து இந்த மூன்று கடவுளையும் நீங்கள் வந்து வழிபட்டீங்கன்னா அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற போல நீங்கள் வந்து உண்மையிலே இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி ஆவீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை வந்து பெரிய லெவலில் பாதிப்பு இல்லாமல், குடும்ப பிரச்சனை வந்து பாதிப்பு இல்லாமல் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து ராசி வந்து சுமாரான இதுதான் பலன் தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும், ஆனால் பாதிப்பு இல்லாமல் இருக்கும், ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். மற்றபடி இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கும் இயற்கையாகவே. இதோட வந்து கடகராசிக்கு நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.